இப்போ மற்ற ஜோதிடர்கள்லாம் இப்போ ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்பு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணால் அந்த லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இவங்க ஆங்கர்ஸ்லாம் வந்து கேள்வி எழுப்பும்போது சொல்கிறாங்க, தயிர் சாதம், அதாவது தயிர் சாதம் அப்படின்றது சுக்கிரனுக்கு உகந்தது. அந்த தயிர் சாதத்தை வந்து நம்ம உண்டுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த லவ் சக்ஸஸில் போய் முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ அவளை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்மிகாவை தயிர் சாதம் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டா உடனே அவள் ஓகே சொல்லிடுவாளா? பிளானட்ஸை வந்து பசிஃபை பண்ணுறது நான் நவீன ஜோதிடம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கொண்டு வந்து அந்த ஜோதிடத்துக்கு மேலே இருக்க மரியாதையை குறைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா, கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை வேணும் அப்படின்னாலும் சுக்கிரன் தான் வேணும். அப்போ எத்தனை குடும்பம் ஒத்துமை இல்லாமல் இருக்கு இன்னைக்கு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு நாங்கள் லவ் சொல்ல போகிறோம், என்ன சாமி கும்பிடலாம் அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க இல்லையா? முருகன் தான் எப்பயுமே மிஷனத்துக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கோங்க அம்மா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி இஸ் அ சுப்ரீம் சயின்ஸ்மா. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பியாண்ட் த சயின்ஸ். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட சிரோன்மணி, ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ காதலர் தினம் வருது. இப்போ மற்ற ஜோதிடர்கள்லாம் இப்போ ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்பு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணா அந்த லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இவங்க ஆங்கர்ஸ்லாம் வந்து கேள்வி எழுப்பும்போது சொல்றாங்க, தயிர் சாதம், அதாவது தயிர் சாதம் அப்படின்றது சுக்கிரனுக்கு உகந்தது. அந்த தயிர் சாதத்தை வந்து நம்ம உண்டுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணா கண்டிப்பா அந்த லவ் சக்ஸஸ்ல போய் முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இப்ப தயிர் சாதம் ஒரு பையனுக்கு ரஷ்மிகா மந்தானா ரொம்ப பிடிக்குமா? உங்க பேர் என்ன? ரஷ்மிகா? பிருந்தா இல்லம்மா, ரஷ்மிகா மந்தானா. ரஷ்மிகா மந்தானா தானே? அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிடிக்குது. அதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் க்ரஷோ நேஷனல் க்ரஷோ என்னமோ அந்த பொண்ணுக்கு இல்லையா? இப்போ அவளை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்மிகாவை தயிர் சாதம் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டா உடனே அவள் ஓகே சொல்லிடுவாளா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கோங்க அம்மா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி இஸ் அ சுப்ரீம் சயின்ஸ்மா. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பியாண்ட் த சயின்ஸ். பொதுவாக நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்டது என்னென்னா, எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தது என்னென்னா, பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்டு. நீ நினைக்கிற நீ உன்னோட புத்திசாலித்தனத்தினால சில விஷயத்த செய்கிற அப்படின்னு, அப்படி கிடையாதும்மா. நீ இப்போ என்ன நேரத்தில் இருக்க, அதாவது எந்த திசையில் இருக்க, எந்த புத்தியில் இருக்க, அந்த புத்தி தான் உன்னை செயல்படுத்துது. இப்போ நான் சந்திர புத்தியில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் அப்படியே எனக்கு லவ் ரொம்ப பிடிக்கும், அழகு பிடிக்கும், மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். எனக்கு ஒரு பையன்னா அழகான பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்கும், பொண்ணுன்னா அழகான பையனை பார்த்தா பிடிக்கும். இப்படி நிறைய விஷயம், மனோரீதியான ஒரு சில குழப்பங்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன், என் மனசு வந்து காதலை நோக்கியே போகும். இப்படி ரொமான்டிக்காக இருப்பேன், லவ்வபிளாக இருப்பேன், இந்த மாதிரி விஷயம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொம்மைங்க தான். நம்மளை வந்து பிளானட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நூல் மாதிரி நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. இப்போ ஒரு விதத்தில் நீங்கள் கேட்டது தயிர் சாதம், பொதுவாக பால் சம்மந்தப்பட்ட பொருள் வந்து சுக்கிரனோட அம்சம் தான். ஆனால் தயிர் சாதம் சாப்பிட்டு நீ போய் ப்ரப்போஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்றதுலாம்மா. இது வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளானட்ஸை வந்து பசிஃபை பண்ணுறது நான் நவீன ஜோதிடம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கொண்டு வந்து அந்த ஜோதிடத்துக்கு மேலே இருக்க மரியாதையை குறைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ் அந்த மாதிரி பரிகாரம்லாம் சொல்லுவோமா அப்படின்னா சத்தியமாக சொல்ல மாட்டோம்மா. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசுறதுனால்தான் அஸ்ட்ராலஜிஸ் உருட்டு, அஸ்ட்ராலஜி ஃபேக் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் இவங்க ட்ரெண்டிங் ஆகணும் நிறைய விஷயம் பேசுகிறாங்கம்மா. விஞ்ஞான ஜோதிடம் அப்படி, விஞ்ஞான பரிகாரம் அப்படிலாம் பேசுகிறாங்க. ஃப்ராங்காகவே நம்ம சொல்லலாம், அதெல்லாம் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் பேசினா நிறைய பேர் யோசிப்பாங்களா, அடடா இப்படி ஒரு வைத்தியம் இருக்கா, இப்படி ஒரு நம்ம மெடிசன்ல பேசினாலும் இப்படி ஒரு வைத்தியம் இருக்கா, நம்ம இதுல பேசினாலும் இப்படி ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு அவங்கள உத்து நோக்குவாங்க. அதனால அவங்களையும் ஃபாலோ பண்றக்கூடிய மக்கள் இருக்காங்களே மேம், அவங்க சொல்றதையும் கேட்டு அந்த மாதிரியான செஞ்சு எனக்கு வந்து அதுல வந்து அவங்க சொன்னதை நான் செஞ்சதுனால நான் இந்த இதை நான் பலனை வந்து அடைஞ்சிருக்கேன்மா. இப்ப இதை செய்ய சொல்லுமா. இப்போ நம்ம சொன்னோம்ல, அவங்க அந்த பொண்ணு பேர் ரஷ்மிகா மந்தானா தானே சொன்னீங்க, அவங்க ரொம்ப ஃபேமஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சது, எனக்கு நயன்தாரா மேடம் ரொம்ப பிடிக்கும். நயன்தாரா மேடம் ரொம்ப ஃபேமஸ், அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க இருப்பாங்கல்ல. நம்ம ரஷ்மிகா வரைக்கும் போக வேண்டாம், 4வது வீட்டில் இருக்க பொண்ணு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி தயிர் சாதம் போட்டு போய் ப்ரப்போஸ் பண்ண சொல்லு, செருப்படி வாங்காமல் வந்துட சொல்லு. இதெல்லாம் எப்படி தெரியுமாம்மா, நீயே யோசிச்சுப்பாரு. உன்னோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம பக்குவப்பட்டவங்க தான் வந்து மனிதர்கள்.
நான் இப்படியெல்லாம் ஹம்பக்கா ஒன்று சொல்றேன் அப்படின்னா அது பெருசா வந்து உண்மை கிடையாதுமா. அதையும் மீறி அவங்க எப்படி சொல்றாங்க, மக்கள் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அம்மா எது சொன்னாலும் அதை ஃபாலோ பண்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க, குறை சொல்றதுக்கு 400 பேர் இருப்பாங்க. அப்ப நம்ம நல்லது சொன்னாலே குறை சொல்றவங்களுக்கு 400 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சொன்னா எப்படிம்மா? ஆக்சுவலி அது எதுவுமே உண்மை கிடையாதுமா. அதையும் மீறி அவங்க கிட்ட ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவனுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா இருக்கு. அவனுக்கு தயிர் சாதம் போய் அந்த சாப்பிட்டு போயிட்டு அந்த பிள்ளை ஓகே சொல்லிடுச்சுன்னா, உடனே தயிர் சாதத்து மேல நம்ம வந்து தயிர் சாதம் சாப்பிட்டா எல்லாருக்கும் சக்சஸ் ஆயிடும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை வேணும் அப்படின்னாலும் சுக்கிரன் தான் வேணும். அப்ப எத்தனை குடும்பம் ஒத்துமை இல்லாம இருக்கு இன்னைக்கு. இப்ப 100 குடும்பம் இருக்குன்னா 99 குடும்பம் கணவன் மனைவி கிட்ட ஒத்துமை அப்படின்றது கிடைக்காது. இப்ப நம்ம உண்மையான லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் சினிமால தான் பார்க்க முடியுது, நாடகத்துல தான் பார்க்க முடியுது. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலயும் மனைவி டெய்லி தயிர் சாதம் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு புருஷன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்டா இருக்கானா அப்படின்னு பார்த்துக்கணும். அக்செப்டபிள் இல்லம்மா. பியாண்ட் தட் இந்த மாதிரி ஹம்பக்ஸ் நிறைய இருக்கு சோஷியல் மீடியா. இப்படி புரிஞ்சுக்கலாம் மேம். ஏமாற மனிதர்கள் இருக்கிற வரை ஏமாற்றவர்கள் ஏமாற்றி கொண்டுதான் அப்படியும் சொல்லலாம். நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நாங்க ரொம்ப நாசுக்கா சொல்றோம், நீங்க ஃப்ராங்கா சொல்லிட்டீங்க அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி சொன்ன பர்சன்ஸையும் நான் காயப்படுத்த விருப்பப்படல. ஆனால் இப்படி அஸ்ட்ராலஜி மேலே இருக்க நம்பிக்கையை குறைக்கிறது எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. உண்மை என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும்போது பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே காதல், காமம், பள்ளியறை. அதுக்கும் மேலே சுக்கிரன்னா பணம், வசதி, அந்தஸ்து, மரியாதை, அழகு, குதூகலம், நிம்மதி, சந்தோஷம், இத்தனை விஷயம் இருக்குது. அப்போ சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணோம். நீ ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அழகாக ஒரு வெள்ளி ரிங் வாங்கி நம்ம கொடுக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதாவது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வர நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி வெள்ளி ரிங் தான் வந்து கொடுக்குறாங்க. அதுல என்ன ஒரு பர்சனலா சுக்கிரனோட காரகத்துவம் இருக்குமா? ஆனா அதுக்காக வெள்ளி ரிங் கொடுத்தா கண்டிப்பா அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லிடும் நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியாது. இப்ப அவங்க தயிர் சொன்னதுக்கே ரீசன் என்ன அப்படின்னா, பொதுவா பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சுக்கிரனோட விஷயம். அதுக்காக நான் வந்து இப்ப சொல்றேன்மா நீ வெள்ளி ரிங் கொடுமா, கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுமா நான் சொன்னா நான் சும்மா சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். சுக்கிரனை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்யோன்யம் அப்படின்றது இருக்கும். ரொம்ப சிம்பிள்மா. நாங்க பரிகாரம் சொல்லும் போதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்படின்னு சுக்கிரனோட காயத்ரி சொல்லுவோம். அதே மாதிரி விளக்குல கல்கண்டு போட்டு பச்சை கற்பூரம் போட்டு சுக்கிரனுக்காக விளக்கு ஏற்றி சுக்கிரனை வழிபாடு பண்ண சொல்லுவோம். எதுக்குன்னா சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றதுக்கு. அப்ப வெள்ளி அப்படின்றது கையில வந்து ரிங் போட சொல்லுவோம், இதெல்லாம் செய்ய சொல்லுவோம். ஆனா அதுக்காக உடனே உங்க ஹஸ்பண்ட் வந்து லவ் பேர்டா மாறிடுவாரு, நீ இல்லைன்னா சாப்பிட மாட்டாரு, தூங்க மாட்டாரு, நீ இல்லைன்னா செத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணலாம், 100% இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிஃப்ட் கொடுக்கறது ஒரு வெள்ளி ரிங்கு கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு எது பிடிக்கும். இப்போ இந்த காலத்துல சில பிள்ளைங்க வெள்ளி ரிங் கொடுத்தாச்சு இவன் வெள்ளி ரிங்கு தான் கொடுக்குறான், தங்கம் கூட கொடுக்கறதுக்கு இவனுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களும் இருக்க தானே செய்யறாங்க. அப்ப அதை விட பெஸ்ட் அந்த பிள்ளைக்கு எது பிடிக்குமோ, அந்த பிள்ளைக்கு என்ன எப்படி நீ நடந்துக்குனா அந்த பிள்ளைக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நடந்துக்கினாலே நீ சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணிடுவேன் இல்லையா? ஸோ இது வந்து உண்மை இல்லைம்மா, ஹம்பக். கண்டிப்பா. இப்போ அது நீங்க முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க மேம், கிரகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை நூல் மாதிரி ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்றீங்க. விதிய மதியால வெல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதாவது இந்த மாதிரியான கிரகங்கள் நம்மளை ஆட்டி படிக்கும் போது ஒரு மனிதன், அதாவது இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்படிதான் நடக்க போகுது அப்படின்றது ஓரளவு என்னால அசியூம் பண்ண முடியும். கண்டிப்பா அதை என்னோட மதியால வெல்லலாமா அப்படின்றது அந்த ஜோதிட ரீதியா அது சக்சஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. பொதுவா இப்ப வந்து பாருங்க, அதுதான் நான் சொன்னேன். இப்ப என்ன தசை நடக்குது, தசநாதன் சுய ஜாதகத்துல எந்த பாவத்துல இருக்கா, இது லவ்வுக்குன்னே இல்லம்மா, இது லவ்வுக்குன்னே இல்லை, லவ்வுக்கும் மேற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், எத்தனையோ விஷயத்துக்காக நம்ம ஜாதகம் பாக்குறோம் இல்லைங்களா? இதை வந்து அந்த பிளானட் யாரு, இப்ப எந்த தசை நடக்குது, உதாரணத்துக்கு சனி தசை நடக்குது ஓகேங்களா, சனி புத்தியே நடக்குது, வேலை பெருசா வந்து அவனுக்கு அமைய மாட்டேங்குது, லவ் பண்ண பொண்ணு பிரேக்கப் ஆயிட்டா, திருமணத்துல பிரச்சனை, அப்ப அவனுக்கு என்ன பண்ணா செட் ஆகும் அப்படின்னா சனியை ஆக்டிவேட் பண்ணும். சனி எப்படி ஆக்டிவேட் பண்ணுவேன், நம்ம திருநள்ளாறு கோயில் போயிட்டு தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். நலன் வந்து பாத்தீங்கன்னா சாப விமோச்சனம் அடைஞ்ச இடம் திருநள்ளாறு, அப்ப நீ சனியை வழிபாடு பண்ணலாம். அதுக்கும் மேல நான் சைக்கலாஜிக்கலி சனியை பசிஃபை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் இருக்குமா. சனி அப்படின்றவரே நீதிமான், உழைக்கும் வர்க்கத்தை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். சனிக்கு நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு சின்சியரா டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்ற அப்படின்னா, நீ வந்து இப்ப லவ்வுக்காக தான் நீ வந்து ரொம்ப வருத்தப்படுற அப்படின்னா உன்னை விட்டு போன பொண்ணு திரும்பி வரும். நீ என்ன பண்ணணும், சின்சியரா டெடிகேட்டடா சனி தசை, சனி புத்தி, சனி ஆக்டிவேட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் வெள்ளி மோதிரம் போட்டு அந்த பொண்ணு பின்னாடியே தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து என்ன லவ் வந்து ஓகேன்னு ஒத்துக்குமா, என் பின்னாடி வந்துருமா? கிடையாது. என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த பிளானட்டை எப்படி நீ பசிஃபை பண்ணும். சுய ஜாதகத்துல அந்த பிளானட் எந்த பாவத்துல இருக்கா, அவன் மேல சுபர்னோட பார்வை இருக்கா இல்லையா, இத்தனை விஷயம் இருக்கு, நம்ம ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப சிம்பிளா நம்ம சனி தசை, சனி புத்தி,
அது வேலை சுபனோட பார்வைலாம் இல்லை, பாபனோட பார்வையும் இல்லை. அப்போ நான் ரொம்ப என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தில் வந்து சனி வந்து 8ஆம் பாவத்திலேயே இருக்கான், எனக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்லேயே இருக்கான். வீடு கொடுத்தவன் நல்லா இல்லை, நட்சத்திர சாரம் வாங்கணும் நல்லா இல்லை, சனி ஆல்மோஸ்ட் கெட்டு போயிட்டான். அப்போ நான் என்ன பண்ணணும், ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும், வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதுக்கும் மேலே சனியை பசிஃபை பண்ணுறதுக்கு சிவ வழிபாடு அப்படின்றது பண்ணணும். அதுக்கும் மேலே சனியினோட சைக்காலஜி ஒன்று இருக்குது, என்னென்னா ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க். கஷ்டப்படுறவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச 4 ஹெல்ப். சனி பசிஃபை ஆகிடும். இப்போ நீ லவ்வுக்காக தான் இவ்வளோ வந்து அக்கப்போர் கஷ்டப்படுறியா, லவ்வுக்காக தான் இவ்வளோ பாடுபடுறியா, இந்த வேலையை நீ செய். எந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போச்சோ அந்த பொண்ணு தானா வரும். கண்டிப்பா. இப்போ நீங்க சனியை பத்தி இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. அதாவது இப்போ சனி அப்படின்னாலே ஐயோ எனக்கு சனி கிரகம் இருக்கு, கண்டக சனி, பாதக சனி, இந்த மாதிரி நிறைய சனி வந்து சொல்றாங்க இல்லையா, டிஃப்ரென்ஸ் சனி வந்து இருக்கு. இந்த மாதிரி சனி வந்தாலே கெட்டது தான் பண்ணுவார். ஆனா ஒரு சில ஜோதிடர் சொல்றாங்க சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க இல்லையா. அப்போ சனி வந்து நல்லது தான் பண்ணும், அதாவது நம்ம தான் வந்து அவங்கள வந்து தவறுதாலா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம், அதை விதிய மதியால வெல்ற மாதிரி அதற்குண்டான வேலைகளை நம்ம செய்தா அந்த சனி பயிற்சியால நமக்கு எந்த ஒரு பாதகமும் இருக்காதுன்னு சொல்றாங்க. இது இந்த திருமண வாழ்க்கைக்கு இல்லைன்னா அந்த காதலுக்கு எப்படி உகந்ததா இருக்கும்? ரொம்ப சிம்பிள்மா. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வாசகம் வந்து ஜோதிடத்துல உண்மைதான். சனி நல்லது கொடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது, சனி கெட்டது கொடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப கெட்டதுல இருந்து கொஞ்ச நாள நம்மளால அதை தப்பிச்சு வெளியில வர்றதுக்குண்டான சனி நம்ம இருக்கு நிறைய இருக்கு. அதாவதுமா சனி கெட்டது கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சனி பகவான் அஷ்டம சனியா இருக்கான். இப்ப ரொம்ப சிம்பிள், இப்ப நம்ம இந்த சனி பயிற்சியை வச்சே சொல்லிக்கலாம். இப்ப சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனியா இருக்கான். அஷ்டம சனியா இருக்க சனி பகவான் என்ன பண்ணுவான், பொதுவா 7.5 வருஷம் சனி பகவான் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பானோ அதை 2.5 வருஷத்துல கொடுத்துருவான். புரியுதுங்களா? சனி எது கொடுத்தாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பான். நல்லது கொடுத்தாலும் சரி, கெட்டது கொடுத்தாலும் சரி. ஆனா சனிக்கு ஒரு பேர் இருக்கு, மந்தன், முடவன். நிதானமா தான் கொடுப்பான், ஆனா ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பான். பொதுவா இப்ப இந்த அஷ்டமத்து சனியில வந்து பாத்தீங்கன்னா 7.5 வருஷத்துல என்ன பிரச்சனை கொடுப்பானோ 2.5 வருஷத்துல ரொம்ப ஸ்பீடா வறுத்து எடுத்துருவோம். அப்ப இவங்க 5 விஷயத்துல கவனமா இருக்கணும். அஷ்டமத்து சனியா, கையிருப்பு. உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 100 கோடி இருந்தாலும் சரி, உன்னை ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, மனசுக்கு ரொம்ப பிரியமானவங்க, உனக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நெருங்கின சொந்தம், மாட்டேன்னு சொல்ல முடியாத ஒரு சொந்தம், உங்களை வந்து கேட்குறாங்க, அம்மா 1 மணி நேரத்தில் கொடுக்குறம்மா, 2 மணி நேரத்தில் கொடுக்குறமா, நாளைக்கு கொடுத்துட்றம்மா, நாளைக்கு கையில் வந்துடுது தந்துடுறேன்ற மாதிரி கொடுப்பாங்க. கொடுத்தேன்னா 2.5 வருஷம் திரும்பி வராது. புரியுதுங்களா? சனி அப்படி நம்மளுக்கு ஒரு செக்மேட் வைப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும். பொதுவாக வந்து பாருங்க, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும், உங்கள் வீட்லையும் சரி எங்கள் வீட்லையும் சரி பிரச்சனைகள் வருது. சில பிரச்சனைகளை நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்மளால வந்து தீர்த்து வைக்க முடியும். சில பிரச்சனைகளை என்ன நான் தலைக்கீழ நின்னாலும் காரைக்கால் அம்மையார் மாதிரி தீர்த்து வைக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். ஐயா நீ பார்த்து என்னவோ பண்ணு. பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். கடவுள் இல்லைன்றவங்க பிரபஞ்சத்துக்கிட்ட, ஸ்பேஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. நீ பார்த்து ஏதோ பண்ணு, என்னால் முடிஞ்சது நான் ஓடிட்டு இருக்கேன். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை சனி பகவான் நிறைய கொடுப்பான். வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் வரும். ஹையர் அஃபிஷியல் ப்ரெஷர். 10 வருஷமா எனக்கு ஃப்ரெண்டுமா, நல்ல ஃப்ரெண்டு, என்னோட எல்லாமே அவளுக்கு தெரியும், இப்போ அவள் என்னை ட்ராப் பண்ணுறான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட நெய்பர்ஸ்க்கு நம்ம பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற நெசசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 4வது தெருவில் இருக்க 3வது வீட்டு ஆன்ட்டி கூட நம்மளை பிடிக்காம போயிடும். என்ன காரணம்னே தெரியாது. இந்த மாதிரி வரும். 5வது ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படின்றது இருப்பான். பொதுவாக சனி என்ன பண்ணுவான், எல்லா இடத்துலையும் உன்னை ட்ராப் பண்ணுவான். நீ ஒரு இடத்துல அடிச்சா இன்னொரு இடத்துல சுதாரிக்க பார்ப்ப. எல்லா டோரையும் நான் மூடிட்டேன், நீ வந்து மூச்சு முட்டி நீ அமைதியாக உட்காருவேன். அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக உட்காராம நான் சிம்மம், இப்போ சிம்மத்தை வச்சு தான் நம்ம பேசுகிறோம், நான் சிம்மம், என்ன பண்ணாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கவுண்டர் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த 5 விஷயத்தில் கவனமாக இருந்து இவங்க பாட்டுன்னு இவங்க வேலையை செய்கிறாங்க அப்படின்னா சனி ஒன்றுமே பண்ண மாட்டார். சனி நம்மளுக்கு செக்மேட் வைப்பார். இவன் வந்து எந்த அடிக்கு இவன் சுருண்டு விழுந்துடுறான், சுருண்டு விழுந்துட்ட அப்படின்னா எழுந்துக்கிறதுக்கு உனக்கு 2.5 வருஷம் ஆகும். சுருண்டு விழலை, நீ வந்து அகெயின்ஸ்டா அவனை எதிர்த்து நீ செயல்பட்ட அப்படின்னா உன்னோட திறமை அவனுக்கு நிறைய பிடிக்கும். உன்னை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டான், உன்னை தூக்கி விட்டுரும். ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சைக்காலஜி. இப்போ நீ இருக்கேன்னா உன்னோட வீக்னஸ் இருக்கும்மா, உன்னோட ப்ளஸ் இருக்கும். நான் இருக்கேன்னா என்னோட ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிளானட்ஸ்க்கும் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அப்போ இந்த நான் வந்து விழுந்துட்டேன், நான் ரொம்ப வந்து எழுந்துக்கவே முடியல, என்னால் நான் அவஸ்தைப்பட்டுட்டேன். அப்போ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைப்பார். சனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்ம கர்மாதிபன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்ன நல்லது செஞ்சோம், என்ன கெட்டது செஞ்சோம், அதை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். நீயானா இருக்கட்டும், நானானா இருக்கட்டும்மா, நல்லது கெட்டது 2ம் கலந்து செய்யவே தான் மனுஷ பொறுப்பாக எடுத்திருக்கோம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா புல்லாவும் பூண்டாவும் புழுவாவும் மரமாவும் பிறந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம 2ம் சேர்ந்து செய்யறதுனால மனுஷ பொறுப்பு எடுத்திருக்கோம். நம்ம வெறும் சக்கரை பொங்கலையே டெய்லி சாப்பிட்டு தான் உனக்கு நல்லா இருக்குமா?
ஒரு நாள் பொங்கல் சாப்பிடுவேன், ஒரு நாள் புளி சாதம் சாப்பிடுவேன், ஒரு நாள் தயிர் சாதம் சாப்பிடுவேன். அந்த மாதிரி இந்த பிளானட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கைக்கான படிப்பினையே முழுசும் கொடுக்குறவர் சனி பகவான். அப்போ சனியை நினச்சி நீ பயப்படுவியா, இல்லை வந்து சனி நல்லது தான் செய்வான்வியா, இல்லை சனி கொடுக்கறத நீ புத்திசாலித்தனத்தால இந்த மாதிரி விஷயங்களை நீ காஷியஸாக இருக்க. அதுக்கும் மேலே சனி அப்படின்னாலே ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும் அப்படின்னா சிவ வழிபாடு. சனிக்கு கடவுள் சிவன் தான். யார் ஒருத்தர் சிவனை வழிபாடு பண்றாங்களோ அவங்க தலையில சனியினோட கை வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் இருக்குமே தவிர குடுமையை பிடிக்கிறதுக்கு இருக்காது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உண்மையாவே பல இல்லம்மா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் நம்மளோட வேதங்களும் சொல்லக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள். சனி வந்து நல்லா இருக்கணுமா, ப்ளூ கலர் ரிப்பனை கட் பண்ணு, பச்சை கலர் ரிப்பனை கட் பண்ணு. புதன் நல்லா இருக்கணுமா, அதே மாதிரி செவ்வாய் நல்லா இருக்கணுமா, நீ வந்து மிளகா பஜ்ஜி சாப்பிடு. இதெல்லாம் பரிகாரம் கிடையாதுமா. இதெல்லாம் நான் ஃபேமஸ் ஆகணும், நான் வந்து உருட்டி விட்டுற உருட்டு அப்படின்லாம் கண்டிப்பா. ஆனா இதெல்லாம் வந்து விஞ்ஞான அறிவியல் பூர்வமான ஒரு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க மேம். இது எப்படி இது நான் என்ன வேணா சொல்லிக்கலாம், எனக்கு வாய் இருக்கு, நான் என்ன வேணா பேசுவேன், உனக்கு நீ வந்து கேட்கறியா கேளு, கட்டி போ அப்படின்ற கதை தான். இதுல எங்கம்மா விஞ்ஞானம் வந்துச்சு? பொதுவா இந்த ப்ளூ கலர் ரிப்பன் நீங்க நம்ம பேசும்போது நம்ம பேசியிருந்தோம், இந்த ப்ளூ கலர் ரிப்பன் காதல்ல ஜெயிக்கணுமா, பிரச்சனை இருக்கா, ப்ளூ கலர் ரிப்பனை கழட்டி விட்டுட்டு கணவன் பிரச்சனை இருந்தாலும் அதை கட் பண்ணா சரியா போகும். டெய்லி எத்தனை ப்ளூ கலர் ரிப்பன் வியாபாரம் ஆகுமா? கணவன் மனைவினாலே பிரச்சனை தானமா ஓடிட்டு இருக்குது. இப்ப அது எப்படின்னாமா, பொதுவா இந்த ப்ளூ அப்படின்றதே சனியினோட ஒரு விஷயமா, சனியினோட காரகத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இவங்க எப்படி கொண்டு போறாங்க, மேபி அந்த ஜோதிடர் எப்படி கொண்டு போறாருன்னா, அந்த ப்ளூ தான் வந்து சனி தான் பிரச்சனை, அதனால ப்ளூ கலர் ரிப்பனை, அது கூட ப்ளூ கலர் ரிப்பனுக்குலாம் சனி அசர மாட்டான். ஓகேங்களா? நீ ப்ளூ கலர் ஒரு பெரிய வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய சாரி மாதிரி, சாரின்னு கூட சொல்ல முடியாது, சாரி கூட 6 மீட்டர் தானே, நீ 5000 மீட்டர் 6000 மீட்டர் ரிப்பனை நீ கட் பண்ணா கூட சனி அசர மாட்டான் அதுக்கு. சரி, அதுக்கும் மேலே எனக்கு வாய் இருக்குது, கேட்கறதுக்கு காது இருக்குது, நான் பேசுறேன் அப்படின்ற கதை. ஓகேங்களா? இது இப்ப அவங்க சொல்ற மாதிரியே இருந்தா கூட இந்த 7ஆம் பாவத்துல சனி, கலத்திரஸ்தானத்துல சனி, இல்ல குடும்பஸ்தானத்துல சனி, அதுக்கு கூட ரிப்பன் கட்டினா அவர் அசர மாட்டாரேம்மா, கட் பண்ணா. இதெல்லாம் சும்மாம்மா, இது எதுவுமே உண்மை கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து இது நவீன ஜோதிடம் அப்படின்றது இல்லை, இது என்னோட ஜோதிடம் அப்படின்னு வேணா நான் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து கிரியேட் பண்ற ஹம்பக் அப்படின்னு சொல்லிக்கலாம். அஸ்ட்ராலஜி இட்ஸ் அ சுப்ரீம் சயின்ஸ். நான் திருப்பி சொல்லணும் அப்படின்னா, சமுத்திரம் போலம்மா இந்த ஜோதிடம் அப்படின்றது, கட்டுறது கைமண் அளவு, அவ்வளவுதான். அதுல அந்த கைமண் மக்களுக்கு இப்பதான் ஏதோ ஜோதிடம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவங்களாம் கூட நிறைய பேர் பேசுவாங்க, மேடம் எங்களுக்கு ஜோதிடம் பெருசா நம்பிக்கை இல்லை மேடம், பட் உங்களோட நிறைய விஷயம் வந்து ஹானஸ்டா இருந்துச்சு, ஸோ ஐம் ஸ்பீக்கிங், அதனால நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கிறப்பாங்க. இப்படியெல்லாம் இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், அஸ்ட்ராலஜர்ஸ்னாலே ஹம்பக் அப்படின்ற பேர் வந்துடும். கண்டிப்பா இல்லம்மா. இப்ப இந்த காதலர் தினத்துல எந்த மாதிரியான கலர்ல, எந்த மாதிரி கலர்ல ட்ரெஸ் அணிந்துட்டு போயிட்டு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணா அது சக்சஸ்ஃபுல் ஆகும், இந்த டைமிங் அப்படின்னு இருக்கா? ஏன்னா இப்போ காதலர் தினம் பிப்ரவரி 14 சனிக்கிழமை வருது, இன்னொன்னு சனிக்கு உரிய நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதற்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக ஏதாவது வகுத்து வச்சிருக்காங்க? இல்லம்மா, ஆக்சுவலி இந்த கந்தர்வம் அதாவது லவ் அப்படின்றதே எதையுமே பார்க்காம வரக்கூடிய லவ் தான். பட் பியாண்ட் தட் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில கலர்ஸ் அப்படின்றது ஃபேவர் ஆகுமா. இப்போ மேஷம் அப்படின்னா ஆல்வேஸ் ரெட் கலர்ஸ், அப்போ ரெட் ட்ரெஸ்ஸு, ரெட் ஃப்ளாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதனால சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகிடும் அப்படின்றது கிடையாது. பட் பியாண்ட் தட் ஒரு பொண்ணை வந்து இவன் போய் ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னாலே அந்த பொண்ணும் இவனை பார்க்குது, ஒரு பையனை போய் ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுதுனாலே அந்த பையனும் இந்த பொண்ணை பார்க்குறான், அதனால தானே அவங்க அடுத்த ஸ்டெப் ப்ரப்போஸ்ன்றதே போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேவரபுளாக எடுத்துக்கலாம். ஒரு வெள்ளி ரிங்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு மனசுக்கு பிரியமானது சிலவற்றை கொடுக்கலாம். இப்போ கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா மேஷம் அப்படின்னா ரெட் கலர் ரேப்பரு, ரெட் ரோஸு, மேக்ஸிமம் ரெட் ட்ரெஸ்ஸு. இப்போ பையனுங்களை அந்த ரெட் ட்ரெஸ் போட முடியாது இல்லையா, ஒரு ரெட் கர்ச்சீஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசி அதிபனை என்ஹான்ஸ் பண்ணுறது. இப்போ மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் தான் அவங்களோட ராசி அதிபன், அவங்களே என்ஹான்ஸ் பண்ணுறது. நாங்கள் சாமி எங்களுக்கு ரொம்ப பக்திங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பி வந்து சுவாமி கும்பிட்டுட்டு ஒரு லெட்டர் எழுதுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எங்களுக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்திங்க, நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு நாங்கள் லவ்வை சொல்ல போகிறோம், என்ன சாமி கும்பிடலாம் அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க இல்லையா. முருகன் தான் எப்பயுமே மேஷத்துக்கு. அப்போ முருகனை கும்பிட்டுட்டு போய் கொடுக்கலாம். ஆனால் முருகனை கும்பிட்டுட்டு போயிட்டு அந்த லவ் வந்து ஒத்து வராத லவ் வந்தால் முருகன் வந்து உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டார் இல்லைங்களா. நம்மளோட வழிபாடு உண்மை, நம்மளோட பக்தி உண்மை அப்படின்ற சென்ஸ், நான் சாமி கும்பிட்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா முருகனை கும்பிட்டுட்டு போய் கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் நீ இப்படி போய் கொடு, உனக்கு 100% லவ் சக்ஸஸ் ஆகும், இதுக்கு நான் கேரண்டி அப்படின்லாம் சொல்ல முடியும்.
பட் பியாண்ட் தட் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம். ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம நாலா பக்கமும் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு எங்களுக்கு லவ் வந்து ரொம்ப புனிதமான விஷயம். தாராளமா இந்த மாதிரி. இப்ப மேம் நீங்க மேச ராசிக்கு மட்டும் நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. அதாவது பொதுவா அனைத்து ராசிக்காரர்கள் இல்ல அனைத்து மக்களுக்கும் பொதுவானதா, அதாவது இந்த கலர் ட்ரெஸ் போட்டா இது சக்சஸ் ஆகும் அப்படின்னு. ஏன்னா காதலர் தினம் அப்படின்னாலே ஒவ்வொரு டே வந்து இது பண்ற மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டா அன்னைக்கு சக்சஸ் ஆகும், இது போட்டா வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி விஷயம் இல்லம்மா. ஆக்சுவலி ரொம்ப துல்லியமா சொல்லணும் அப்படின்னா மேஷம்னா ரெட்டு, ரிஷபம்னா ஒயிட்டு, பிஸ்தா கிரீனு, ரோஸு, இப்போ மிதுனம்னா கிரீன், ஆல் டைப் ஆஃப் கிரீன்ஸ். அந்த கிரீன் வந்து அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ப்ரே அடிக்கிற ஃப்ளாரு, ரோஸு, அந்த மாதிரி கிரீன் ரேப்பர் போட்ட கவர். அதே மாதிரி கடகம் அப்படின்னா பேபி பிங்க், ஒயிட். அதே மாதிரி சிம்மம் அப்படின்னா ஆரஞ்சு, எல்லோயிஷ் அந்த டிண்ட் இருக்கிறது. கன்னி அப்படின்னா கிரீனு, அந்த கிரீன் ரேப்பர்ஸ், கிரீன் வந்து ஸ்ப்ரே அடிச்ச ரோஸு. துலாம் அப்படின்னா ஒயிட்டு, லைட் ரோஸு, லைட் பிஸ்தா. விருச்சிகம் அப்படின்னா அகைன் ரெட், ஆல் டைப் ஆஃப் ரெட். அதுக்கப்புறம் தனுசு அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் கோல்டு, அதாவது எல்லோ, கோல்டு, கோல்டன் எல்லோ அந்த மாதிரி. கும்பம், மகரம் கும்பம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, ஆல் டைப் ஆஃப் ப்ளூஸ். ரோஸ்லேயே இப்போ எல்லாம் ஸ்ப்ரே படிச்சு ப்ளூ கலர் ரோஸ்லாம் கொடுக்குறாங்கல்லம்மா அது. மீனம் அப்படின்னா அகைன் வந்து எல்லோ, ஒயிட் அந்த மாதிரி இப்படி தாம்மா வருது. ஆனால் ஆன் தி ஹோல் லவ் அப்படின்னாலே காதலுக்கு காரகத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட காரகத்துவம் தான். அப்போ காதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் யாரு அப்படின்னா சுக்கிரன் வச்சுக்கலாம். அப்போ ஆன் தி ஹோல் எனக்கு ராசியே தெரியாதுமா, நான் ரிலிஜியனே வேற, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயிட். ஒரு யூனிவர்சல் லவ்க்கான கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸு, ஒயிட் ட்ரெஸ்ஸு, ஒரு ஏஞ்சல் மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒயிட்டு. இல்லைன்னா லைட்டு பிங்க்கு, இல்லைன்னா லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் கலர் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிங்க் ஒரு லைட்லி கொஞ்சம் டார்க்கு, இல்லைன்னா குலாப் கலர் அப்படிம்பாங்க, டார்க் ரோஸ். இந்த கலர்லாம் வந்து ஃபேவரா இருக்குமா நீங்க கேட்குற மாதிரி இன் ஜென்ரல் அப்படின் போது இந்த கலர் ஃபேவரா இருக்கும். கால நேரம்னு ஏதாவது இருக்காமா லவ்வுக்கு ஏதுமா? இது எல்லாத்துக்கும் கடந்தது தானம்மா காதல். ஒரு சில ஜோதிடர் சொல்றாங்க, அதாவது காலையில 6 மணில இருந்து 6:30, மதியம்னா 12 மணில இருந்து 12:45 அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்களே. ஆமா, இல்லம்மா. ஆக்சுவலி என்னன்னா, பொதுவா இந்த ஓரை பார்த்து லவ் பண்றது அப்படின்னா, ஓரைன்னா சுக்கிர ஓரை சாதகமா இருக்கும். சுக்கிர ஓரை இப்ப வெள்ளிக்கிழமைனா காலையில 6 to 7 சுக்கிர ஓரை. அந்த மாதிரி சுக்கிர ஓரை நம்ம வந்து லவ்வ சொல்றதுக்கு சாதகமா இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் பார்க்க போறாங்க, வேலண்டைன்ஸ் டே அப்ப எப்பப்பா சுக்கிர ஓரை போய் லவ்வ சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கும் மேலம்மா சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த ஓரை கணக்கெல்லாம் பெருசா நம்ம பார்க்க வேண்டாம். நாங்க வந்து ரொம்ப பார்த்து லவ் பண்ணுவோம். அதான் நீங்க அம்பி ரேஞ்சு கேக்குறீங்க. அப்ப அந்த சுக்கிர ஓரை ஃபேவரா இருக்கும் சொல்லலாம். கண்டிப்பா நம்ம தொடர்ந்து இந்த காதலர் தினத்துல மக்கள், அதாவது இளைஞர்கள், இந்த லவ்வர்ஸ் எப்படிலாம் இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது, யாருக்கு எப்படி சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தேவையான பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.